ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வச்சு சூப் பண்ண போகிறேன். ஸோ பூசணிக்காய் வந்து ரொம்ப லோ இன் கேலரி. ஒரு கப் பூசணிக்காயில் 20 கேலரியோ எவ்வளோ தான் இருக்குது. அதனால் அது வந்து அவ்வளோ நல்லது நம்ம வெயிட் லாஸ் அந்த ஜேர்னியில் இருக்கும்போது. ஸோ இந்த பர்டிகுலர் சூப் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பூசணிக்காய் வச்சுருக்கேன், அப்புறம் வந்து ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன், ஒரு பெரிய ஹோல் ஒரு 8-10 பல்லு பூண்டு. ஸோ இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ பூசணிக்காய் கட் பண்ணிட்டேன், ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணிட்டேன். இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட பூசணிக்காய் சூப் வந்து பண்ணிடலாம். நான் ஒரு சூப் பாட்டை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், அது ஹீட் ஆகட்டும். நம்ம இப்போ வந்து சூப் பண்ணிடலாம். ஸோ சூப்புக்கு வந்து ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனோடனே நான் வச்சுருக்கிற பூண்டு ஸோ தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனோடனே 10 பல்லு பூண்டு முழுசாகவே போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் அதை ஆட் பண்ணிடுங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து வேணும்னா இந்த பே லீஃப் இருக்கு, அந்த பிரிஞ்சி இலை மாதிரி உண்டுல்ல, அந்த இலையை வந்து எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து இந்த பூண்டு வெங்காயம் போடலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் வைக்க போகிறேன். ஆனால் வந்து பம்கின் சூப் நீங்கள் எப்படி வச்சாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கும் பூசணிக்காய் சூப்பு. ஆக்சுவலி இந்த சூப் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்ச் தான் வைக்க போகிறேன். ஏன்னா லெஃப்ட் ஓவர்ஸை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி டின்னருக்கு நாளைக்கு லஞ்சுக்கு சாப்பிட்டுக்க போகிறேன். ஸோ நம்ம தனியாக பண்ண தேவையில்லை. அதனால் நான் கொஞ்சம் நிறையவே போட்டு தான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு பெரிய பவுல் நம்ம பூசணிக்காய் சூப் குடித்தாலும் கேலரி ரொம்ப கம்மி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காவை ஆட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கல்ல, நான் ஒரு பெரிய துண்டு பூசணிக்காய் தான் ஆட் பண்ணேன். ஸோ பூசணிக்காவை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நல்ல ஒரு 5-6 நிமிஷம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும், சாட்டே பண்ணணும். கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் வந்து பூசணிக்காய்க்கு வரணும். அது வந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா ரோஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து சிம்பிள் வெர்ஷன் தான் காமிச்சேன். இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இந்த வெங்காயம் பூசணிக்காய் பூண்டு எல்லாத்தையும் பேக்கிங் ட்ரேயில் போட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி அவனில் வச்சு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணிடுவேன். பேக் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது அது நல்ல ரோஸ்ட் ஆயிரும். ரோஸ்டட் பம்கின் வந்து இன்னுமே ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அந்த இதை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்ல கலர் கிடைக்கிற வரைக்கும் இதை லைட்டாக சாட்டே பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியோ ஸ்டாக்கோ ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எந்த லெவல் வந்திருக்குன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பம்கின் வந்து எந்த கலர் வரணும்னு சொன்னேன் தெரியுமா, இந்த மாதிரி கலர் வரணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் பிட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஃப்ளேவர். அது என்னென்னா, இந்த பம்கின் இருக்கக்கூடிய அந்த சுகர் வந்து உங்களுக்கு வந்து கேரமலைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கலர் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு அந்த ரோஸ்டட் பம்கினோட டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒன்று நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லாட்டி வெஜிடபிள் ஸ்டாக்கோ இல்லைன்னா சிக்கன் ஸ்டாக்கோ உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். அந்த சிக்கன் பூலியான் கியூப் கிடைக்கும்ல, வெஜிடபிள் ஸ்டாக் பவுடர் கூட உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கும். அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு
தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. அந்த நான் யூஸ் பண்ணுற ஸ்டாக் பவுடரில் கொஞ்சம் இது இருக்கும், கலர் இருக்கும், கலர்லேயே உப்பு இருக்கும். அதனால் கடைசி டேஸ்ட் பார்த்துட்டு நான் உப்பு போட போகிறேன். இப்போ லிட்டை வச்சு மூடி நம்ம வந்து இதை வந்து ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஃபுல்லாக அரைக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்கும். நம்ம பூசணிக்காய் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக இப்படி எடுத்து இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இது குக் ஆகுறதுக்கு டைமே ஆகாது, ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். 2 விதமாட்டு நீங்கள் இதை அரைக்கலாம். ஒன்று இது கூலானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இந்த பூசணிக்காவை மட்டும் வடிகட்டி எடுத்து அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ஹேண்ட் பிளெண்டர் உண்டுல்ல, அதை வச்சு டைரெக்டாக அந்த பவுல்லையே அரைச்சிட போகிறேன். ஓகே, இப்போ நம்ம அரைச்சிடலாம். ஸோ இந்த பிளெண்டரை வந்து ஸ்டிக் பிளெண்டர்னு சொல்லுவாங்க, இமோஷன் பிளெண்டர்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி சூப்ஸ் எல்லாம் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதை கம்ப்ளீட்டாக அரைச்சாச்சு. 2 மினிட்ஸில் நம்ம வந்து அரைச்சிடலாம். ஸோ இந்த இமோஷன் பிளெண்டரோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நான் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற மாதிரி வாங்கினேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஹாட்டாட்டு நம்ம அரைப்போம் அப்படின்னு கீழே பிளாஸ்டிக் வச்சதும் உண்டு. பட் நான் அது ப்ரிஃபர் பண்ணல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட தான் வாங்கினேன். என்னோட பிளெண்டரோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வச்சு அரைக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஹாட்டாக இருக்கும்போதே அரைச்சிடலாம். இல்லாட்டி அதை கூலாக்கி மிக்சியில் போட்டு அரைக்கிறது பெரிய வேலை. இது ஒரே பவுல்லே அரைச்சிடலாம். அதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சங்கியாக வேணுன்னா சங்கியாக வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்மூத்தாக வேணுன்னா ஸ்மூத்தாக வச்சுக்கோங்க. இப்போ இதை திருப்பி அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்டே வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். அதனால் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும், ஒரு எல்லோ கலர் கொடுக்கும். ஆல்ரெடி இந்த இது வந்து எல்லோ தான், பட் கொஞ்சம் பிரைட் எல்லோ கலர் கொடுக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா இதில் வந்து மசாலா பொடி போட்டுக்கலாம், லைக் ஜீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். பட் நான் சிம்பிளாக தான் வைக்க போகிறேன். அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து ஒரு 1/4 கப் க்ரீம் வந்து, இது ஒரு கொதி வரும், இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீம் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது வந்து டயட்டுக்கு வேண்டி வச்சுருக்கிறதுனால எந்த விதமான க்ரீமும் ஆட் பண்ணல. உங்களுக்கு இது க்ரீம் ஆட் பண்ணாமலே இந்த சூப் வந்து க்ரீமியாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து க்ரீம் வேண்டாம், ஆனால் எனக்கு கொஞ்சம் இது ஆட் பண்ணும், ஒரு மாதிரி க்ரீம் டெக்ஸ்டர், ரொம்ப அந்த க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் பாலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கலந்து அதை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது ஒரு க்ரீமுக்கு சப்ஸ்டிடியூட்டான ஒரு டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ இது ஒரு ஃபுல் பாயில் வரட்டும். இதை நான் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு கொஞ்சம் தேவைப்படுது, உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர். நான் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன். சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுவேன், பட் இப்போ வந்து கொஞ்சம். ஸோ இது ஒரு ஃபுல் பாயில் வரட்டும். ஓகே, நம்ம சூப் வந்து கொதிச்சிடுச்சு. இனி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதை மூடி போட்டு வச்சுருவோம். இது வார்மாகவே இருக்கும். இது நீங்கள் லஞ்சுக்கு, டின்னருக்கு எப்போ வேணாலும் பவுலாக குடிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான கேலரியுமே ஆட் ஆகாது. அவ்வளோ ஃபில்லிங்கான ஒரு சூப். ஓகே, ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் சர்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன்.